இயற்கை சூழலில் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களின் மத்தியில் அமைய பெற்றதுதான் குட்டி கேரளா என்று அழைக்கப்படும் பூலாம்பட்டி. பொன்னி என்று அழைக்கப்பெற்று தவழ்ந்தோடும் காவிரியால் எழில்மிகு அழகால் அமைந்துள்ளது. மாவட்டத்திலிருந்து இடைப்பாடி வட்டத்திற்குள்ள பூலாம்பட்டி பேரூராட்சியா இருக்கக்கூடிய இந்த இடம் சேலத்திலிருந்து 49 கிலோமீட்டர், இடைப்பாடியிலிருந்து 12 கிலோமீட்டர், மேட்டூர்ல இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கு. பூலாம்பட்டியிலிருந்து மேற்கு ஈரோடு மாவட்டமான நெருஞ்சிப்பேட்டைக்கு போயிட்டு வர விசைப்படகு போக்குவரத்தும் இருக்கு. இங்கு வாழும் கிராம மக்கள் காவிரி கரையில் அமைந்துள்ளதால் பெரும்பாலும் விவசாயத்தையே நம்பியுள்ளன. கரும்பு, நெல், வாழை, மஞ்சள் போன்ற நன்செய் பயிர்கள் அதிகம் விளைவிக்கின்றன. பூலாம்பட்டி அருகே உள்ள தடுப்பணை மூலம் ஆற்றில் விவசாயத்திற்கு நீர் தேக்கப்படுவதால் மீன்பிடிப்பு தொழிலும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. நீங்க ஆத்த சுத்தி பார்க்க விரும்புனீங்கன்னா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு ஆச்சரியம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. அதுதான் 2025ல பொங்கலுக்கு கொண்டு வரப்பட்ட புதிய போட். ஒரு 1/2 மணி நேரம் ஆத்த ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை இந்த புது போட் கொடுத்ததுன்னே சொல்லலாம். அங்கு கோவில்கள் அப்படின்னு பார்த்தா கைலாசநாதர் கோவில் உள்ளது. அவருக்கான நந்தி காவிரி கரையை ஒட்டி அமைந்துள்ளது. ஆனால் கோவில் சாலையை கடந்து நகரத்திற்கு உள்ளே உள்ளது. தற்பொழுது கோவில் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இங்கு இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னா கைலாசநாதர் பக்கத்திலேயே வரதராஜ பெருமாளும் அமைந்துள்ளார். வரதராஜ பெருமாள் கிழக்கே பார்த்த மாதிரியும் அதே கைலாசநாதர் மேற்கே பார்த்த மாதிரியும் காட்சியளிப்பது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம்.
அடுத்து சாப்பாடு அப்படின்னா அருமையா இருக்குன்னே சொல்லலாங்க. உங்களுக்கு மீன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடாம வந்துடாதீங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கோம்.